இன்னைக்கு 2K கிட்ஸுக்கு பயங்கர டிமாண்டுங்க. எங்க பார்த்தாலும் அவங்க பின்னாடி தான் இந்த அரசியல் கட்சிகள் பூராமே திரியுது. ஒரு பக்கம் இந்த 2K கிட்ஸு, இளைஞர்கள், ஃபர்ஸ்ட் வோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா கட்சிகளுமே அவங்களுக்கான திட்டங்கள வச்சிருக்கிறாங்க. அவங்கள கவர்ந்து ஈர்க்கிறதுக்கு, இழுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே சிந்தனையில் இருக்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ஸ் எல்லாம் அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சில கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க தான் நமக்கு எல்லாமே, இவங்கள வச்சு தான் நாங்கள் ஆட்சியவே பிடிக்க போகிறோம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ப்ரோ, நான் உங்களை தான் கேட்குறேன். நீங்கள் அந்த அந்த லெவலில் இருக்கீங்களா? அதுக்கு நீங்கள் உங்களை தகுதியானவர்களை ஆக்கியிருக்கிறீங்களா? உங்களில் ஒருத்தர் தான் இந்த ஆணவ படுகொலை செய்த சுர்ஜித், 2K கிட். ஒரு பக்கம் இந்த மாதிரி ஆட்களை பார்க்குறோம். நீங்கள் போய் இந்த இப்போ ஹைவேலலாம் நீங்கள் பாருங்கள், எல்லா ஊர்கள்லேயும் பெரிய பெரிய ஃப்ளெக்ஸ் இருக்குது. இந்த கல்யாணம், காதுகுத்து, பூப்பு நீராட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே. அப்புறம் வசந்த விழா வேற. எந்த விழாவுமே இல்லாட்டினா அது வசந்த விழா. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளெக்ஸில் எத்தனை சின்ன பசங்க, சின்ன பிள்ளைங்க, சிறுவர்கள், இளைஞர்கள், இந்த ஃபர்ஸ்ட் வோட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறவங்க, அவங்க படங்கள் இருக்குது. அது எல்லாத்துலேயுமே வெறுமனே விழா மட்டும் இருக்கிறது இல்லை, அது கூட சேர்ந்து ஜாதி பெருமை, ஜாதியை டிக்ளேர் பண்ணுறது. இந்த ஜாதி, இந்த குடும்பம், இந்த குலம், இந்த கோத்திரம், பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் காஸ்ட் வெறி. இதுதாங்க இளைஞர்கள். இந்த வெறியிலிருந்து நீங்கள் மீண்டு எப்போ வரப்போறீங்க? அப்போ தான் உங்களை நம்பி இந்த நாட்டவே ஒப்படைக்க முடியும்.